EPFO எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த சுற்றறிக்கை பத்தின முழு தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது இதுவரைக்கும் EPFO அப்படிங்கிற பிஎஃப் அட்வான்ஸ் பணம் கிளைம் செய்யும் பொழுது நீங்க சில காரணங்களை கொடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரணங்களை பரிசீலனை செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்திருந்த அமௌண்ட்டை நீங்க பதிவு செஞ்சிருந்த உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ அதுல ஒரு முக்கியமான அப்டேட் வந்து EPFO எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட்ல என்ஹான்ஸ்மெண்ட் இன் தி எக்ஸிஸ்டிங் எலிஜிபிலிட்டி லிமிட் ஆஃப் 68J claims for auto claims processing from ₹50,000 to ₹1 lakh regarding அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சுற்றறிக்கையில it is to inform that the authority has approved the limit of auto claim settlements and has been also deployed in the application software on 10 April 2024 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் பிஎஃப்ல நீங்க அட்வான்ஸ் தொகை ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு 50,000 வரைக்கும் தான் லிமிட் இருந்தது. அந்த லிமிட்டை இப்போ 1 lakh வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பரிசீலனை செய்யப்பட்டு 1 lakh வரைக்கும் நீங்க பிஎஃப் அட்வான்ஸ் தொகை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து சுற்றறிக்கை மூலியமா தெரியப்படுத்திருக்காங்க. சரி, இந்த அப்டேட்ல நம்ம எப்படி அமௌண்ட் வந்து கிளைம் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, EPFO ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஹோம் பேஜ்ல உங்களுடைய யூஏ நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கு பிறகு கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்புக் நம்பரை டைப் பண்ணி வெரிஃபை பாஸ்புக் அப்படிங்கறத கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு கிளைம் பேஜ் ஓபன் ஆகும். டு அப்ளை ஃபார் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த ஸ்கீமை செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நிச்சயமா நீங்க பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு எந்த சர்வீசஸ்ல வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்பஸ் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க இல்னஸ்ங்கிறத செலக்ட் பண்ணும். இந்த இல்னஸ்ங்கிற காரணம், அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தை பயன்படுத்தலாம் மட்டும்தான் நீங்க 1 lakh வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். வேற எந்த காரணம் நீங்க கொடுத்தாலுமே 1 lakh வரைக்கும் நீங்க கிளைம் கொடுக்க முடியாது. ஸோ கிளைம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்னஸுக்கு 50,000 இது வரைக்கும் லிமிட் இருந்தது, இப்போ 1 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அட்ரஸை கொடுத்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க கேன்சலேஷன் செக் அல்லது பாஸ்புக்கை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு ரெஜிஸ்டர்ட் ஆதார் மொபைல் நம்பருக்கு OTP ஒன்று வரும். அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படி நீங்க கொடுக்கறது மூலியமா பிஎஃப் அட்வான்ஸை வந்து ஈஸியா நீங்க வித்ட்ரால் ப்ராசஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம்.